வணக்கம், இது தமிழ் குரல். நான் உங்கள் பானு. அதாவது இன்னைக்கு காலையிலேருந்து ஒரே பரபரப்பாக போயிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராமதாஸ் அவர்கள் நான் தான் தப்பு பண்ணிட்டேன். என்ன தப்பு பண்ணிட்டேன்னா, என் பையனை 35 வயசில் பதவி கொடுத்து அழகு பார்த்து பார்த்தீங்களா, அதுதான் நான் பண்ண பெரிய தப்பு. இந்த கட்சியை நான் எதுக்காகவோ ஆரம்பித்து எப்படியோ கொண்டு போய் அடித்து ஆடிட்டாரு அன்புமணி. அதாவது வளர்க்குறேன்னு சொல்லி ஆள் உயரத்துக்கு இருந்த அழகான இந்த கண்ணாடியை கல்லை விட்டு அடித்து சுக்குநூறாக ஒதுக்கிட்டாரு. ஏன் அப்படின்னா, அன்புமணியோட ஐடியா தான் இந்த மாதிரி பாஜக கூட கூட்டணி வைக்கலாம் அப்படின்னு சொன்னது. எனக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது. என்னுடைய கவனத்துக்கு கொண்டு வராமல் என்னை ஏதோ பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி இவங்க கொண்டு போய் பிஜேபிக்கு இந்த பாமகவை அடமானம் வச்சிட்டாங்க. நான் இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோவில் சொன்னேன். அதாவது ஏற்கனவே கட்சிகளை உடைக்கிற வேலை தான் பிஜேபி பார்த்துட்டு இருந்தது. இப்போ குடும்பத்தை உடைக்கிற வேலையும் பிஜேபி பார்க்க ஆரம்பிச்சிருக்கு. அதில் ஃபஸ்ட்டு குடும்பமாக சிக்கியிருக்குது அன்புமணி ராமதாஸ் உடைய குடும்பம் தான். இப்போ அந்த வேலையை அழகாக பிஜேபி பார்த்துருக்கு. இப்போ ஒரே காரணம் என்ன அப்படின்றத வெட்ட வெளிச்சமாக ஓப்பனாக எல்லாரும் முன்னாடியே கூப்பிட்டு ஊரையே கூப்பிட்டு பஞ்சாயத்து பண்ணிட்டாரு ராமதாஸ் அவர்கள். அவர் அந்த பேட்டியில் கண்ணீர் மல்க பேசுகிறார். அதாவது பாண்டிச்சேரியில் நடந்த பொதுக்குழு கூட்டத்தில் சபநாகரிகமே இல்லாமல், எந்த நாகரிகமே இல்லாமல் நடந்தது யாரு? மைக்கை தூக்கி போட்டது யாரு? பனையூரில் எனக்கு ஆஃபீஸ் இருக்குது, அங்கே என்னை பாருங்கன்னு சொன்னது யாரு? நம்பர் கொடுத்தது யாரு? என்னை இங்கே இந்த நம்பரில் தொடர்பு கொள்ளுங்க அப்படின்னு நம்பர் கொடுத்தது யாரு? 4 செவத்துக்குள்ளே பேச வேண்டிய விஷயத்த நடுத்தருக்கு கொண்டு வந்தது யாரு? யாரு 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 அப்படின்னு அன்புமணி ராமதாஸ் அவர்களை ராமதாஸ் அவர்கள் போட்டு கொடுக்குறாரு. இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காரு. இதில் அந்த பேட்டியில் நடுவில் அவர் சொன்ன சில வார்த்தைகள்லாம் கேட்கும்போது நம்மளுக்கே ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரியும், மேடையில் அந்த மைக் அவர் தூக்கி போட்டார் பார்த்தீங்களா. ராமதாஸ் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த மைக் என் தலைக்கு விழ வேண்டியது தவறி போய் அந்த மேடையில், அதாவது அந்த டேபிள் மேலே விழுந்துருச்சு. அந்த அளவுக்கு அநாகரிகமாக நடந்திருக்காரு. ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் அப்படின்றது அன்புமணிக்கிட்ட சுத்தமாக கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக அவர் சொல்கிறத நம்ம யோசிச்சு தான் பார்க்கணும். 1000 தான் சொல்லட்டும், முகுந்தனை நாங்கள் இளைஞர் தலைவராக போடுற அவர் அப்படின்னு அந்த கூட்டத்தில் சொன்னால் கூட, வீட்லேயோ இல்லை கட்சியிலையோ இவங்க 2 பேரும் முக்கிய நிர்வாகிகளை கூப்பிட்டு இவர் இல்லை, இது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அந்த மேடையிலே அவர் அந்த அளவுக்கு பண்ணுறாருன்னா, இந்த இளைஞரணி பதவியை முகுந்தனுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்ற இதில் அவர் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருந்தார் அன்புமணி அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும். இன்னொன்று, அவங்க அம்மா, அதாவது அன்புமணி அவர்களுடைய அம்மா இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க முகுந்தனுக்காக பஞ்சாயத்து பண்ணியிருக்காங்க. இவங்களாம் குடும்பமாக உட்காந்து பேசும்போது இவங்க கேட்டிருக்காங்க, இதே உன்னுடைய 2வது பொண்ணு, அதாவது அன்புமணி அவர்களுடைய 2வது மகளை நாங்கள் இந்த போஸ்ட்டுக்கு கொண்டு வந்தால் நீ சந்தோஷமாக ஏற்றுட்டு தானே இருப்ப. இப்போ என்னுடைய பேரன், அதாவது மகள் வழி பையன் அப்படின்னு சொன்னோன்னே உங்களுக்கே இவ்வளோ தூரம் இதுவாகுறீங்க, கொந்தளிக்கிறீங்க அப்படின்னு பாட்டில் உட்காந்த இடத்துலதே தூக்கி அடிச்சிட்டாரு அப்படின்னு ராமதாஸ் அவர்கள் சொல்லும்போது நம்மளுக்கெல்லாம் பயமாக இருக்குது. இவர் என்ன ரொம்ப இறங்கிலாம் வேலை செய்வார் போல இருக்கு வீட்டில் அப்படின்னு. ஆனால் உண்மைக்குமே இது வீட்டுக்குள்ளே பேசி முடிக்க வேண்டிய இந்த விஷயத்த இவ்வளோ பப்ளிக்காக அவர் கொண்டு வராருன்னா, வீட்டுக்குள்ளே இவருக்கான அந்த கருத்து சுதந்திரம்ன்றது எந்த அளவில் இருக்குது, ராமதாஸ் அவர்களுடைய கருத்து சுதந்திரம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. இன்னொன்று சொன்னார், இந்த பிஜேபி கூட கூட்டணி வைக்கிறதுக்காக புருஷனும் முன்னாடி என் காலை பிடிச்சி அழுதாங்க. அதாவது சௌமியா அன்புமணி என் காலை பிடிச்சி அழுதாங்க. இந்த கூட்டணி அவ்வளோ தூரம் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது பாஜக ஒரு வெற்றி பெற கூட்டணி, அவங்க தான் அடுத்த தேர்தல் வரப்போகிறாங்க, அதுக்கு பிரகாசமான வாய்ப்பு நிறைய இருக்குது அப்படின்னா இவங்க இவ்வளோ தூரம் போராடி மன்றாடி உள்ளே போடுறதுக்கான வழிவகைகளை செஞ்சதில் நியாயம் சொல்ல. பாஜக எந்த இடத்துலையுமே ஜெயிக்கல, தமிழ்நாட்டில் அவங்க கால் ஊன்ற முடியாதுன்னு நல்லா தெரியும். அப்படி இருந்து ஏன் காலை பிடிச்சி கூட்டணிக்கு போய் சேர்ந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது தான் இந்த கேஸுக்கு பயந்து தான் அன்புமணி அவர்கள் அங்கே கூட்டணி வச்சாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது, ராமதாஸ் அவர்கள் யாருக்காக இவ்வளோ பஞ்சாயத்து பண்ணாரோ அவரே ஒரு அந்தர் பல்ட்டி அடிச்சிருக்கார். அவர் வேறு யாரும் இல்லை, முகுந்தன் தான். முகுந்தன் அவர்களை இந்த மாதிரி இளைஞரணி தலைவர் போஸ்ட்டை போட்டாங்க பார்த்தீங்களா, அவர் சொல்லிட்டார், ஆளை விடுங்கப்பா, எனக்கு இந்த போஸ்ட்டும் வேணாம், ஒன்றும் வேணாம், என்னால் நீங்கள் 2 பேரும் அடிச்சுக்க வேண்டாம், நான் இந்த பதவியிலேருந்து விலகிக்கிறேன் அப்படின்னு ராமதாஸ் அவர்கள் பேட்டி கொடுத்த சில மணி நேரங்கள்லே அவர் தன்னுடைய பதவி விலகிற அப்படின்ற கடிதத்தை வெளியிடுறாரு. இப்போது இந்த கடிதம் தான் கொஞ்சம் சர்ச்சையாக ஆயிருக்கு. அந்த கடிதத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெறுநர், அதாவது யாருக்கு அவர் லெட்டர் எழுதியிருக்காருன்னா, கட்சி டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அப்படின்னு தான் அவர் எழுதியிருக்காரு. ராமதாஸ் அவர்களுக்கு எழுதலை. ஸோ எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, கட்சி முழுக்க அன்புமணி அவர்கள்கிட்ட போயிருச்சு, அதனால தான்
இவங்க அதாவது ராமதாஸ் அவர்கள் வந்து கூப்பிட்டார் பார்த்தீங்களா, நிர்வாகிகளாக சேர்ந்து ஒரு கூட்டம் போடுறேன்னு சொன்னார் பார்த்தீங்களா, அந்த கூட்டத்துக்கு போகக்கூடாதுன்னு நிர்வாகிகளுக்கு அன்புமணி தரப்புல இருந்து கண்டிஷன் போடப்பட்டிருக்கு. அதனால தான் யாருமே அங்கே வரவில்லை அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதுக்கேற்ற மாதிரி தான் முகுந்தன் அவர்களும் லெட்டரில் தலைமை, அதாவது இந்த தலைமைன்ற இடத்துல அன்புமணி அவர்களை வச்சு தான் பேசுகிறாரு. ஸோ இப்போ பர்ஃபார்மன்ஸ், ராமதாஸ் அவர்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வேஸ்ட்டாக போச்சா? பேரனுக்காக இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு அவ்வளோ பெரிய மாநாடு போட்டு அந்த மாநாட்டில் பேரனுக்கு வந்து பதவி கொடுக்கலன்றதுக்காக பொங்கி எழுந்து பொதுக்குழு கூட்டத்தில் அசிங்கப்பட்டு இவ்வளவும் இவருக்காக பண்ணால் முகுந்தன் வந்து அசால்ட்டாக லெட்டர் எழுதி கொடுத்துட்டு போயிட்டார். எனக்கு உங்கள் கட்சியும் வேணாம், உங்கள் பதவியும் வேணாம், என்னால் நீங்கள் அடிச்சுக்கவும் வேண்டாம் அப்படின்ட்டு போயிட்டாரு. இப்போ எல்லாரும், அதாவது முகுந்தன் அவர்கள் இந்த இடத்துல ஒரு உண்மையிலே ஒரு ஸ்ட்ராங்கான ஆளாக இருந்தால் என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா, கட்சி ரெண்டா உடையிற மாதிரி தெரியுது. அதாவது அவங்க ரெண்டா உடைக்கணும்னு நான் சொல்லலை, ஆனால் ராமதாஸ் அவர்கள் சொல்கிறதுலேருந்து ஒரு விஷயம் நல்லா புரியுது. என்ன அப்படின்னா, ராமதாஸ் அவர்களோட கண்ட்ரோலை மீறி அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பல விஷயங்கள் வந்து செஞ்சுருக்காரு அப்படின்னு தெரிய வருது. அப்போது காடுவெட்டி குரு இருக்கார் பார்த்தீங்களா, இவங்க தரப்பில் வந்து தொடர்ந்து சொல்லப்படுறது என்னென்னா, இந்த மாதிரி அப்பா வந்து கடைசி நேரத்தில் இவங்க கவனிக்கல, அவரை காப்பாற்றுறதுக்கான எந்த முயற்சியும் எடுக்கலை அப்படின்னு அவங்க வந்து நிறைய பேர் சொன்னாங்க. அந்த காடுவெட்டி அவர்களுடைய தரப்பில் இருந்து சொன்னாங்க. இப்போ நம்மளுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னா, முழுக்க முழுக்க ராமதாஸ் அவர்கள் அந்த காலகட்டத்தில் அன்புமணி அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்ததுனால்தான் காடுவெட்டி அவர்களை வந்து கவனிக்க முடியலையோ. ஏன்னா ஒரு கட்சிக்குள்ளேயே தன்னோட சொந்த பேரணியே கொண்டு வந்து நிறுத்த முடியலையே, அப்போ காடுவெட்டி குருலாம் எந்த மூளைக்கு? முகுந்தனுக்கே இந்த நிலைமை, சொந்த அக்கா பையனுக்கே இந்த நிலைமை, அப்போது அவர்லாம் எந்த நிலைமை, எந்த மூளைக்கு? இப்போ இது ராமதாஸ் அவர்களுடைய கண்ட்ரோலை மீறி இந்த விஷயம் நடந்திருக்கு. உண்மையிலே இந்த கட்சி ரெண்டாவது உடையுன்னா ராமதாஸ் அவர்கள் என்ன பண்ணியிருக்கணும்னா, ராமதாஸ், முகுந்தன், காடுவெட்டி குரு அவங்களுடைய மகள், இவங்க மூணையும் ஒன்றா சேர்ந்து ஒரு டீமாக ஃபார்ம் பண்ணி அன்புமணி அவர்களை வெளியே அனுப்பிச்சிட்டு இவங்க அடுத்த கட்ட நடவடிக்கை போயிருப்பாங்க. போயிருந்தால் அது ரெண்டாக உடையுதுன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணாமல் கட்சிக்குள்ளே மறுபடியும் அப்பாவும் மகனும் சண்டை போட்டுக்கிறது வீண் விளம்பரமாக தான் மக்கள் வந்து கருதுவாங்க. ஏதோ மனசை தாங்காமல் இந்த வயசானவங்களாம் வீட்டில் இருக்கும்போது யாருன்னா உறவுக்காரங்க வந்தாங்கன்னா புலம்புவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் வந்து ராமதாஸ் அவர்கள் ஊரை கூட்டி ஒன்றா வச்சு மைக்கெல்லாம் வச்சு ப்ரெஸ் மீட் கொடுத்து இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறாரு. அவருக்கு வந்து ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கிறதுக்கான எந்த தகுதியுமே கிடையாது, அவர் லட்சணம் இதுதான் பாருங்க அப்படின்னு. அந்த 4 ஃபோன் வாங்கிக்கோ 8 ஃபோனாக வாங்கிக்கோன்னு அவர் சொன்னதுக்கான பின்னணி என்னன்னு இதிலே தெரிஞ்சிச்சு. ஏன்னா அவர் வந்து சொல்கிறார், ஃபோன் நம்பர் கொடுத்தது யார், என்னை தொடர்பு கொள்ளுங்க, பணியவர்கள் ஆஃபீஸ் திறந்துருங்க சொன்னது யார். ஸோ அதனால தான் இவர் வந்து இப்போ லிங்க் பண்ணியிருக்காரு. இப்போ பிக்சர் நம்மளுக்கு கிளியர் ஆயிடுச்சு. எல்லாரும் சிலர் வந்து பொத்தாம் பொதுவாக சொல்கிறாங்க அப்படின்னு. ஆனால் இப்போ அதெல்லாம் இல்லை, அவரே அன்புமணிக்கும் எனக்கும் பிரச்சனை தான் அப்படின்றத உண்மையாக வெட்ட வெளியில் போட்டு உடைச்சிருக்காரு. ஸோ இந்த டீம் ரெண்டாக உடையிறதுக்கான வாய்ப்பு கிடையவே கிடையாது. ஏன்னா இந்த கட்சியில் அன்புமணி ராமதாஸ்க்கு அடுத்து இந்த கட்சியில் ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்டாக இருந்தது காடுவெட்டி குரு அவர்கள் தான். அவரும் இப்போ இல்லை. ஜி.கே. மணி அவர்களை எந்த அளவுக்கு அந்த கௌரவ தலைவரை எந்த அளவுக்கு ஓரம் கட்டிட்டாங்க. அவரும் வந்து உணர்ச்சி பூர்வமாக தான் யோசிக்கிறார். இப்போ திடீர்னு அவரை வந்து கேட்டாங்க, இந்த பிரச்சனைக்கே காரணம் நீங்கள் தானாமே, நீங்கள் தான் வந்து ராமதாஸ் அவர்களை வந்து குழப்பி இந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடை எடுக்க வைக்கிறீங்க அப்படின்னு கேள்வி கேட்டவுடனே அவரும் வந்து எமோஷனலாக தான் பேசுகிறார். ஐயோ என்னை வந்து இப்படி சொல்கிறீங்களே, விஷம் இருந்தால் கொடுங்க, கத்தி இருந்தால் குத்துங்க, நானும் அந்த மாதிரி பண்ண மாட்டேன் அப்படின்னு எமோஷனலாக தான் அங்கே பேசாங்கிறது. அரசியல் ரீதியாக பாமகவில் சிந்திக்கிற ஆள் யாருமே இல்லையோ அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஆரம்பத்தில் ராமதாஸ் அவர்கள் இருந்தார், ஆனால் அவருக்கு இப்போ வயது மூப்பாயிடுது, அதனால தான் அவர் இப்படி எல்லாம் பண்ணுறாரு. ஸோ வயது மூப்பு தான் காரணம் அப்படின்ற மாதிரி அன்புமணி அவர்கள் தரப்புலேருந்து வரவங்க அப்படி சொல்கிறாங்க. அவர் வயசாகி போயிடுச்சு, அவர் தீராவது உழைச்சதெல்லாம் போதும், ஓரம் கட்டினா சரியாயிடும் அப்படின்னு அவர் சொல்கிறார். ஆனால் ராமதாஸ் அவர்கள் என்ன சொன்னாங்க, இந்த கட்சி வீணா போனதுக்கே காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அன்புமணி அவர்களால் தான். 45 வருஷமா இந்த கட்சியை நான் கட்டி காப்பாற்றினேன், இவர் வந்து இதை சுக்குநூறாக உடைச்சிட்டாரு அப்படின்னு அவர் ரொம்ப தெளிவாக தெரியுது. ஸோ ராமதாஸ் அவர்களே இந்த பிரச்சனைக்கு நானே ஒரு முடிவு சொல்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, கட்சிக்கு ராமதாஸ் அவர்கள் தலைவர், அன்புமணி ராமதாஸ் அவர்கள் செயல் தலைவர் அப்படின்னு அன்புமணி அவர்கள் ஓப்பனாக சொல்லணும். அப்படி ஓப்பனாக சொல்லும்போது மட்டும்தான் இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வரும். ஆனால் முகுந்தனை பற்றி அவர் எங்கேயும் பேசலை. அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, வீட்டில் எனக்கு உதவியாகவும் கட்சியில் அன்புமணிக்கு உதவியாகவும் இருக்கட்டும் தான் நான் வந்து முகுந்தனை இந்த இதுக்குள்ளே பிக்சருக்குள்ளே கொண்டு வந்தேன். ஆனால் அவர் வந்து
அதாவது அன்புமணி அவர்கள் வந்து இல்லை வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு அந்த மேடையிலே என்னை வந்து ரொம்ப கேவலமாக சபநாகரிகம் இல்லாமல் என்னை ட்ரீட் பண்ணியிருக்காரு. ஸோ இதுதான் அன்புமணி அவர்களுடைய உண்மையான சொரூபம், நீங்கள் பாருங்க அப்படின்னு போட்டு உடைக்கிறாரு, கண்ணீர் விடுறாரு, கதறாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் இன்னொரு விஷயம் என்ன அப்படி சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, அன்புமணி முழுக்க முழுக்க நான் என்ன தவறு செஞ்சேன் அப்படின்னு பேசுறதுலாம் முழுக்க முழுக்க சிம்பத்தி கிரியேட் பண்ணுறதுக்கான வேலை தான். அவங்க வந்து என்ன வேணாலும் செய்யக்கூடிய ஆள், மரியாதையே பேச தெரியாது, சபநாகரிகம் தெரியாது, அம்மாவை அடிப்பார், அப்பாவை வந்து தரக்குறவா பேசுவார். ஸோ அன்புமணி கூசாமல் பொய் சொல்லக்கூடிய ஆள் வர நான் இந்த பதவியிலேருந்து நீக்கிறேன் அப்படின்லாம் சொன்னார். ஆனால் அந்த மாதிரி எதுவுமே பண்ணலை. குறிப்பாக பாஜக கூட கூட்டணி வைக்கிறேன்னு சொன்னார் பார்த்தீங்களா, அப்போ இவர் காலில் விழுந்தது இல்லாமல் இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த கூட்டணிக்கு நீங்கள் ஒத்துக்கலைன்னா நான் உங்களுக்கு கொல்லி வைக்கிற மாதிரி இருக்காது, நீங்கள் தான் எனக்கு கொல்லி வைக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு தமிழ் படத்தில் வர பஞ்சு டைலாக் எல்லாம் பேசி ராமதாஸ் அவர்களை மிரட்டியிருக்காரு. ஸோ இந்த இதில் வந்து என்ன ஒரே இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரச்சனைக்கு ரெண்டு தான் காரணம். ஒன்று முகுந்தன், இன்னொன்று பிஜேபி. முகுந்தன் அவர்களை வந்து இளைஞர் அணி தலைவராக தொடர விடாமல் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பண்ணாங்க பார்த்தீங்களா, இந்த பிரச்சனை தான் இன்னைக்கு இவ்வளோ பூதாகரமாக வெடிச்சிருக்கு. அதுவும் வந்து கட்சி நலனுக்காக அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தெரியல. இவங்க என்ன பண்ணுறாங்க, வன்னியர் சங்க சொத்தெல்லாம் இவங்க சொத்தாக மாற்றிட்டு வராங்க. மொத்த சொத்து தனக்கு மட்டும் வரணும், தனக்கு வந்தால் தானே இப்போது ஈசிஆரில் நீலங்கரையில் பங்களா வாங்கி டால்ஃபின் ஷோலாம் பார்த்துட்டு இருக்காரு. நான் காலையில் எழுந்திருத்து போய் பார்ப்பேன், அந்த அமைதியான கடலில் டால்ஃபின்கள் துள்ளி விளையாடுவதை பார்ப்பேன் அப்படின்னு சொல்கிறார் பார்த்தீங்களா. இந்த மாதிரிலாம் பார்க்கணுன்னா சொத்து வேணும். சொத்து யாரோட சொத்து? வன்னியர் சங்கத்தோட சொத்து. இத்தனை கோடி சொத்தெல்லாம் சம்பாரிச்சு வாங்கிட முடியுமா? அப்போ அந்த சொத்தில் எப்படி சும்மா கொண்டு போய் தன்னோட கூட பிறந்த சகோதரியோட மகனுக்கு போய் கொடுக்க முடியும்? அதெல்லாம் தனக்கு, தான் பொண்டாட்டிக்கு, தான் 2 பொண்ணுக்கு மட்டும்தான், அப்பா அம்மா கூட அப்புறம்தான். அதனால் இப்படி மனநிலை இருக்கக்கூடிய ஒரு ஆள் கட்சியை பற்றி யோசிக்க போகிறாரா, தொண்டர்களை பற்றி யோசிக்க போகிறாரா? ஆக அவர் அந்த பக்கம் ஃபேமிலி இஷ்யூ, இந்த பக்கம் வந்து சொத்தோடு சேர்த்து இன்னும் சில பிரச்சனையில் அவர் மாட்டிகிட்டு இருக்காரு பார்த்தீங்களா. இந்த ஃபைல் வந்து பிஜேபி கிட்ட மாட்டிகிட்டு இருக்கிறதுனால இவர் பிஜேபி கூட தான் கூட்டணி வச்சாரணும். இவருக்கு ஆப்ஷனே கிடையாது. இவங்க அப்பா வேணா அப்டேட்டே இல்லாமல் பேசினா, ஆனால் பையன் அப்படி பண்ண முடியாது. என்ன விஷயம் அங்கே லாக்காக இருக்கிறதுனால இவர் என்ன பண்ணாலும் சரி திமுக கூட போய் கூட்டணி வைக்க முடியாது. அதுக்கு பிஜேபி விடாது. சும்மா சரண்டர் ஆகிதான். எடப்பாடிக்கே அந்த நிலைமை. எடப்பாடி அவர்களே இப்போ வந்து எந்த நிர்பந்தனையும் இல்லாமல் கூட்டணி வச்சிருக்காரு. அவருக்கே அந்த நிலைமைனா ராமதாஸ்ல, அன்புமணி ராமதாஸ்ல எந்த மூளைக்கு போய் அப்படியே கையை கட்டி நிற்க வேண்டாம். என்ன சொல்றீங்க சொல்லுங்க, சரிங்க, ஆமாங்க அப்படின்றது மட்டும்தான் அவங்களோட நிலைமை. ஸோ பிஜேபி இப்படியான ஒரு கூட்டணி வச்சு பாமக, அதிமுக அந்த மாதிரி கதையெல்லாம் முடிச்சுட்டே வராங்க. ஆனால் ராமதாஸ் அவர்கள் ஏதோ பண்ணி பார்க்குறாரு. கட்சியை 2ஆக உடைக்கலாமா, இல்லை அன்புமணியை அந்த இடத்துல இருக்கிறதுனால தானே இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காரு. அதனால அன்புமணியை அந்த இடத்த விட்டு தூக்கிட்டா நம்ம தலைமை பொறுப்பு போய் உட்காந்துட்டா என் தலைமையில் இருக்குது கட்சி, அதனால நான் போய் திமுக கூட கூட்டணி வைக்கிறேன். அப்போ அன்புமணி ராமதாஸ் அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டுக்கோங்க, எங்களுக்கு எப்படி வெளியே கொண்டு வர முடியுமோ கொண்டு வந்துக்கிறோம், இல்லை கொண்டு வராமலே போகிறோம் அப்படின்ற முடிவில் இருக்காரா என்னன்னு தெரியல. ஆனால் முகுந்தன் ரொம்ப தெளிவாக ஒரு லெட்டர் எழுதி போட்டார், இல்லை எனக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை, நான் வந்து இந்த ஆட்டத்துக்கே வரல, என்னை விட்டுருங்க அப்படின்னு. அந்த லெட்டர் தான் இப்போ வந்து ரொம்ப பேச பொருளாக இருக்குது. ஏன்னா முகுந்தனே வந்து ராமதாஸ் தன்னுடைய கட்சிக்கு தலைவர் இல்லை, அன்புமணி ராமதாஸ் தான் தன் கட்சிக்கு தலைவர் அப்படின்ற மாதிரி லெட்டரை எழுதி கொடுத்துட்டாரு. ஸோ முழுக்க கட்சி பாமகன்றது அன்புமணி அவர்களோட கண்ட்ரோலுக்கு போயிருக்கு. ராமதாஸ் அவர்களை ஒரு வெற்றி இதுவாக தான் வச்சிருக்க அன்புமணி ராமதாஸ்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. இதில் சோர்ந்து போய் தான் இந்த மாதிரியான ப்ரெஸ் மீட்லாம் கொடுத்துருக்காரு. இனி தொண்டர்களோட நிலைமை தான் என்னன்னு தெரியல. என்ன முடிவு எடுக்கிறது, யார் கூட போகிறது, எந்த கூட்டணியில் இவங்க வைக்க போகிறாங்க, ஒன்றுமே புரியாமல் பாமக தொண்டர்கள்லாம் முழிச்சிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த சண்டை இதுக்கு அப்புறம் முத்துமா, இல்லை இவர் அன்புமணி ராமதாஸ் வந்து அவங்க அப்பா சொன்ன மாதிரி, இல்லை நான் நிர்வாகியாகவே, அதாவது செயல் தலைவராகவே இருந்துக்கிறேன், நீங்களே நிர்வாகியாகவும் நீங்களே தலைவராகவும் இருந்துக்கோங்கன்னு அப்படின்னு சொல்லுவாரா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்த்து இந்த பிரச்சனைக்கு என்ன முடிவுன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம்.